70 பொது தொகுதிகளில் தலித் வேட்பாளர்களை நிறுத்தினாரா விஜய்? உண்மை என்ன? 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் பல சகாப்த கால அரசியல் மரபுகளை உடைத்தறிந்து ஒரு புதிய அரசியல் சக்தியாக உருவெடுத்துள்ளார் என்றால் அது ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதில் ஒன்றுதான் பொது தொகுதிகளில் தலித் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு வழங்கியது. ஆனால் இதில் ஒரு தவறான தகவல் ஒன்றும் இணையம் முழுவதும் பரவி வருகிறது. அதாவது தவிக தலைவர் விஜய் 70 பொது தொகுதிகளில் தலித் வேட்பாளர்களை நிறுத்தியதாக ஒரு தகவல் பரப்பப்பட்டு வருகிறது. புதிதாக அமைய உள்ள 17வது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சிறுபான்மை சமூகங்களை சேர்ந்த 25 பேர், பட்டியலின மற்றும் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த 50 பேர் மற்றும் 23 பெண் உறுப்பினர்கள் இடம்பெற உள்ளனர். மேலும் 10 ஆண்டுகளுக்கு பின்னர் 2 பிராமண உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு செல்ல உள்ளனர். இதில் தவிகவிற்கு முக்கிய பங்கு உண்டு. 44 தனி தொகுதிகளில் 24 இடங்களை தவிக கைப்பற்றியுள்ளது. மேலும் சட்டமன்றத்திற்கு தேர்வாகியுள்ள 25 சிறுபான்மையின எம்எல்ஏக்களில் 13 பேர் தவிகவை சேர்ந்தவர்கள். அவர்களுள் கட்சி தலைவர் விஜய் ஆர்கே நகர் தொகுதியில் வென்ற மரிய வில்சன் மற்றும் ராணிப்பேட்டை தொகுதியில் வென்ற தாகிரா ஆகியோரும் அடங்குவர். அதுபோல தவிகவின் வெங்கட்ரமணனும் ரமேஷும் பிராமண உறுப்பினர்களாக உள்ளனர். ஆனால் 70 பொது தொகுதிகளில் தலித் வேட்பாளர்கள் நிறுத்தப்படவில்லை. 8 தொகுதிகளில் தலித் வேட்பாளர்களை களமிறக்கி அதில் 4 வெற்றி பெற்றுள்ளது.